வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜகப்பெருமன்னு சொல்லக்கூடிய இந்த எறும்ப இவங்க புடிச்சு சட்னி செய்றாங்க. இந்த சட்னி எப்படின்னா, வாணல்ல போட்டு வதக்கி அம்மில போட்டு பதமா ஆட்டி எடுத்தோன்னா எறும்பு சட்னி ரெடிங்க. இந்த எறும்பு சட்னி எப்படி செய்றாங்கன்னா, இத மொதல்ல எங்க கூண்டு இருக்கோ, அந்த கூண்டோட அழகா அதில இருக்கிற முட்டை அது வெள்ளையா இருக்கு பாருங்க, அது எல்லாமே முட்டைங்க. அந்த முட்டையோட மொறத்தில புடிச்சு எடுத்துக்கிறாங்க. மொறத்தில புடிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, அதில லைட்டா உப்பு போட்டு பெரட்டுனோம்னா, இந்த எறும்பு எல்லாமே மயக்க நிலைமைக்கு போயிடுங்க. இந்த மயக்க நிலைமை எறும்பு எல்லாமே போனதுக்கப்புறம், அது கூட தேவையான இன்கிரியன்ட்ஸ் என்னென்ன இன்கிரியன்ட்ஸ் தேவையோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இத உயிரோட புடிக்கும்போதே சாப்பிட்டு பார்க்குறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குமாம். இந்த வாணல்ல போட்டு எடுத்து வச்ச எறும்பு வாணல்ல போட்டு முட்டையோட வதக்கிக்கிறாங்க. இப்ப தேவையான துளசி, வரமிளகு போட்டு வதக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காய் அது கூட போட்டு வதக்கிக்கிறாங்க. இந்த வதக்குன பொருள் எல்லாமே ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கிட்டு உரல்ல போட்டு அழகா ஆட்டி எடுக்குறாங்க. ஆட்டி எடுத்தோன்னா எறும்பு சட்னி ரெடி. இது அவ்வளோ டேஸ்ட்டா இருக்குமாம். இத சாப்பாட்டுலயும் போட்டு பெசஞ்சு அடிக்கிறாங்க. ஆனா சப்பாத்திக்கு தான் இத மெயினா யூஸ் பண்றாங்க. கர்நாடகால இருக்கிற ஏலப்பூர் ட்ரைப்ஸ் இனத்த சேர்ந்தவங்கங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக்